சூப்பராக இருக்குது. நல்லா. ஹாய் கைஸ், என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அது என்னோட ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய் போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் என்னென்ன, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார். நான் ஸ்டாரே போடல, ஆனால் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 to 5 வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு அரைப்பேன். ஏன்னா சின்ன வெங்காயம் அது ஒரு 10 to 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்து பைன் பேஸ்ட்டை அரைச்சி அதை உள்ளக்க கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 3 to 4 ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 தக்காளி போதும், அதை அதுக்குள்ளே போட்டு நல்லா பைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கின பிறகு நான் ஆல்ரெடி சிக்கன் ஒரு 1/2 kg சிக்கன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். சரி, ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஊற வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் சரின்னு அது மாதிரி பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் சமபங்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணியை தூக்கி வச்சுட்டு என்கிட்ட வெயிட் இல்லாத காரணத்தினால் சாப்பாட்டு பாத்திரத்தில் தண்ணியை ரெப்பி அதை மேலே வச்சு 20 நிமிஷம் நான் சிம்லேயே வச்சு நான் இறக்குனேனா வீடு ஃபுல்லாக கமகமகமகமானு இருந்துச்சு. பிரியாணி ஸ்மெல்லு. மேலே எப்படி தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, உள்ளக்க கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம கிளறினோன்னே சரியாக போயிடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்படித்தான். தேங்க்யூ.